புள்ளிப்பட்டியலில் முதலிடம் பிடித்த ஆர்சிபி அணி சைலண்டாக முதலிடத்துக்கு தயாராகும் சிஎஸ்கே பரிதாப நிலையில் மும்பை ஆர்ஆர் அணிகள். இதை பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ 2025 ஐபிஎல் தொடர் தற்போது சூடு பிடிக்க தொடங்கியிருக்கு. அனைத்து அணிகளுமே ஒவ்வொரு போட்டியும் விளையாண்டுருக்காங்க. இதனால பாயிண்ட் டேபிள் நிலவரமும் வெளியாயிருக்கு. ஸோ பாயிண்ட் டேபிளில் எந்தெந்த அணி எந்தெந்த இடம் பிடிச்சிருக்காங்க, ஸோ யார் யார் பிளே ஆஃப் போக வாய்ப்பு இருக்குது, மும்பையினுடைய பரிதாப நிலை என்ன அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். புள்ளிப்பட்டியலில் 10வது இடத்துல ஆர்ஆர் அணி விளையாண்ட 2 மேட்ச்சில் 2 தோல்வி பெற்று 2 ரேட்டுமே பரிதாப நிலையில் வச்சு 10வது இடம் பிடிச்சிருக்காங்க. ஸோ ஆர்ஆர் அணியுடைய ரீட்டன் பிளேயர் லிஸ்ட் வெளியான உடனேயே பல பேர் விமர்சனம் பண்ணாங்க. சம்மந்தமே இல்லாத வீரர்களுக்கு அதிக தொகை கொடுத்து ரீட்டன் பண்ணுறது மட்டும் இல்லாமல் முக்கிய வீரர்களை கலட்டி விட்டு அவங்களை ஏலத்தில் எடுக்கக்கூட முடியலை ஆர்ஆர் அணியால். ஏன்னா அவங்கள்ட்ட பர்ஸ் அமௌண்ட் இல்லை. ஸோ அது முதல் 2 போட்டிலேயே அவங்களுக்கு தெரியுது. ஸோ இதற்கப்புறம் ஆர்ஆர் அணி கம்பேக் ஆகி ஃப்ளையாக போவாங்களா அப்படிங்கிறதே கேள்விக்குறி தான். ஏன்னா பல பேர் இந்த வருடம் ஆர்ஆர் அணி 10வது இடம் கண்டிப்பாக பிடிக்கும்னு சொல்லி கணிச்சிருக்காங்க. ஸோ அடுத்த இடத்துல குஜராத் இருக்காங்க. குஜராத் விளையாண்ட ஒரு மேட்ச்சில் 10 ரன் வித்தியாசத்தில் தோத்தாங்க பஞ்சாபுக்கு எதிராக. ஸோ அந்த மேட்ச்சில் குஜராத்தினுடைய பந்துவீச்சு பேட்டிங் டீசெண்டாக தான் இருந்துச்சு. இருந்தாலும் குஜராத் அணியில் அதிரடியாக விளையாடக்கூடிய மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன்கள் இல்லையோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்துச்சு. பந்துவீச்சுமே டீசெண்டாக தான் இருக்குது, சொல்லிக்கிறபடி பெருசாக இல்லை. இருந்தாலும் குஜராத் அணி சிறந்த முறையில் தொடர்ந்து விளையாண்டா அந்த அணி பிளே ஆஃப் வர வாய்ப்பு இருக்குது. அடுத்த இடத்துல 8வது இடத்துல மும்பை அணி விளையாண்ட ஒரு மேட்ச் சிஎஸ்கேக்கு எதிராக தோற்றதுனால 8வது இடம் பிடிச்சிருக்காங்க. மும்பை இந்தியன்ஸ் அணி ஒரு கடப்பார அணியாக இருந்தாலும் அந்த அணியுடைய பந்து வீச்சு வீக்காக இருக்குது. பேட்டிங்குமே ஹர்திக் பாண்டியா இல்லாமல் சொதப்பலாக இருக்குது, பும்ரா இல்லாமல் பந்து வீச்சும் சொதப்பலாக இருக்குது. இருந்தாலும் அடுத்த மேட்ச் அவங்களுடைய ஹோம் டவுனில் விளாட்றாங்க கொல்கத்தாக்கு எதிராக. அந்த மேட்ச்சில் மும்பையுடைய பந்து வீச்சு பேட்டிங் சிறப்பாக இருந்து கம்பேக்கான மும்பை அணி கண்டிப்பாக இந்த வருடம் பிளே ஆஃப் வந்துடுவாங்க. ஸோ அடுத்ததாக 7வது இடத்துல கொல்கத்தா இருக்காங்க. கொல்கத்தா விளையாண்ட 2 மேட்ச்சில் ஒரு வெற்றி ஒரு தோல்வி பெற்று இருக்காங்க. கொல்கத்தா அணி ஆர்ஆருக்கு எதிராக ஜெயிச்சாலும் அதற்கு முன்பு ஆர்சிபிக்கு எதிரான மேட்ச்சில் மோசமாக தோத்தாங்க. அதனுடைய பேட்டிங் பந்து வச்சு அந்த மேட்ச்சில் மோசமாக இருந்துச்சு. ஸோ இந்த அணியை வச்சு கொல்கத்தா அணி மீண்டும் ஃபைனல் கோப்பையை இந்த வருடம் வெற்றி பெறுவாங்களா அப்படிங்கிறது கேள்விக்குறியாக இருக்குது. ஏன்னா போன வருடம் இருந்த அணி வேற, இந்த வருடம் இருக்கிற கொல்கத்தானுடைய நிலைமை வேறு. ஸோ அடுத்ததாக சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் 6வது இடம் பிடிச்சிருக்காங்க. விளையாண்ட 2 மேட்ச்சில் ஒரு வெற்றி அபாரமாக ஒரு மேட்ச் தோற்று 6வது இடம் பிடிச்சிருக்காங்க. ஹைதராபாத் அணியில் பேட்டிங் கலப்பார பேட்டிங் இருந்தாலும் 300 ரன் அடித்தாலும் அந்த 300 ரன்னை கொடுக்குற மாதிரியான பந்து வீச்சு இருக்குது. சம்மி கூட அதிக ரன்களை வாரி கொடுக்குறாங்க. கம்மிங்ஸ், ஹசர் பட்டேல்லாம் அதிக ரன்களை கடந்த 2 போட்டியாக வாரி வழங்குறாங்க எதிரணிக்கு. ஸோ கேகேனுடைய பந்து வீச்சு ஸ்பின் பவுலிங் அட்டாக் மோசமாக இருக்குது. ஸோ அது அதனுடைய பலவீனம். இருந்தாலும் பேட்டிங்கை வச்சு கேகேஆர் அணி மீண்டும் பிளே ஆஃப் வர வாய்ப்பு இருக்குது. அடுத்ததாக சைலண்டாக டெல்லி அணி 5வது இடம் பிடிச்சிருக்காங்க. விளையாண்ட ஒரு மேட்ச்சில் ஒரு வெற்றி பெற்றிருக்காங்க. ஸோ எல்எஸ்டிக்கு எதிராக செமையாக ஜெயித்தாங்க டெல்லி அணி. ஸோ டெல்லியினுடைய பேட்டிங் பந்து வீச்சு மிடில் ஆர்டரு ஸ்பின்னிங் அட்டாக் எல்லாமே செம ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ டெல்லி அணி இதே போல் விளாண்டாலே அந்த அணி பிளே ஆஃப் ஃபைனலில் கூட மோத வாய்ப்பு இருக்குது. அந்தளவுக்கு ஸ்ட்ராங்கான அணியாக இருக்குது. அடுத்ததாக சென்னை சூப்பர் கிங் அணி விளாண்ட ஒரு மேட்ச்சில் மும்பைக்கு எதிராக மாசா ஜெயிச்சு 4வது இடம் பிடிச்சிருக்காங்க. ஸோ சென்னையினுடைய பந்து வீச்சு அதுவும் ஸ்பின் பவுலிங் அட்டாக் செம்மையாக இருக்குது. ஆனால் பேட்டிங் அட்டாக் சிஎஸ்கே நிலை இன்னும் கொஞ்சம் மோசமாக தான் இருக்குன்னு சொல்லணும். இருந்தாலும் சிஎஸ்கே இன்றைக்கி நடக்க போகிற ஆர்சிபிக்கு எதிரான மேட்ச்சில் ஜெயிச்சா டைரெக்டாக முதலிடம் பிடிப்பாங்க பாயிண்ட் டேபிளில். அடுத்த இடத்துல பஞ்சாப் இருக்காங்க. பஞ்சாப் விளையாண்ட ஒரு மேட்ச்சில் ஒரு வெற்றி அபாரமாக ஜெயிச்சு 3வது இடத்துல இருக்காங்க. பஞ்சாப் அணியை இது போல் எப்பயாச்சும் ஒரு வாட்டி தான் பாயிண்ட் டேபிளில் 3வது இடம்லாம் பார்க்க முடியும். ஆனால் இந்த வருடம் பஞ்சாப் அணியோடைய ரேஞ்சை வேறு. பேட்டிங் பந்து வீச்சு மிடில் ஆர்டர் அட்டாக் சேசையர் ஃபார்ம் இதெல்லாம் பார்க்கும்போது பெரிய சம்பவம் இந்த வருடம் பஞ்சாப் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தெரியுது. ஸோ அடுத்ததாக லக்னோ இருக்காங்க. லக்னோ விளையாண்ட 2 மேட்ச்சில் ஒரு வெற்றி ஒரு தோல்வி பெற்று 2வது இடம் பிடிச்சிருக்காங்க. லக்னோனுடைய பந்து வீச்சு மோசமாக இருக்குது. முக்கிய 2 வீரர்கள் இல்லை. இன்னும் மயன் யாதவ் அந்த அணியில் இணையலை. சர்துல் தாகரை வச்சு போன மேட்ச்சில் எஸ்ஆர்ஹெச்சுக்கு எதிராக அபாரமாக ஜெயித்தாங்க. ஆனால் இந்த குதிரை இதே போல் ஓடுமா அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ இதனால் லக்னோ அணிக்கு பிளே ஆஃப் வாய்ப்புங்கிறது ரொம்ப கம்மி தான். ஸோ அடுத்ததாக கெத்தா ஆர்சிபி அணி விளையாண்ட ஒரு மேட்ச்சில் ஒரு வெற்றி பெற்று 2.15 ரன் ரேட் வச்சு முதலிடத்தில் கெத்தாக இருக்காங்க. ஸோ இன்றைக்கி நடக்க போகிற சிஎஸ்கேக்கு எதிரான மேட்ச்சில் மட்டும் ஆர்சிபி ஜெயிச்சா இந்த முதல் இடத்தை தக்க வச்சுக்குவாங்க. ஆர்சிபியினுடைய பந்து வச்சு பேட்டிங் அட்டாக்லாம் இருக்குது. ஆனால் ஸ்பின் பவுலிங் அட்டாக் குல்தீப் யாதவ் நம்பி இருக்குது. மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன்கள் ஏபிடி டிகே போன்ற வீரர்கள் அந்த அணியில் இல்லாதது அந்த அணிக்கு பின்னாடியாக தான் பார்க்கப்படுது. இருந்தாலும் முதல் மேட்ச்சில் சம்பவம் பண்ணாங்க கேகேஆருக்கு எதிராக. சிஎஸ்கேக்கு எதிராக என்ன சம்பவம் பண்ண போகிறாங்கன்னு தெரியலை. ஸோ அதை பொறுத்து தான் அந்த அணிக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் மற்ற அணியை கம்பேர் பண்ணும்போது ஆர்சிபி அணி பந்து வச்சு பேட்டிங்கில் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. இதனால் அந்த அணியும் இந்த வருடம் பிளே ஆஃப் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த வருடத்தை பொறுத்தளவில் எல்லா அணிகளுமே ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஆனால் ஆர்ஆர்ஜிடி போன்ற ஒரு சில அணிகள் கொஞ்சம் வீக்காக இருக்கிற மாதிரி இப்போ தெரியுது. ஆனால் போக போக அந்த அணியும்
அந்த வீக்னஸை மறைச்சி ஸ்ட்ராங்காக உள்ளே வந்தால் 10 அணிகளுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கடும் போட்டி இருக்கும் பிளே ஆஃப் போக. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், இந்த வருடம் எந்த 4 அணி பிளே ஆஃப் போகும், எந்த அணி கோப்பையை வெற்றி பெறும், நீங்கள் எந்த அணிக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிற கருத்தை கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். இந்த பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.